ஹலோடா அமேஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. இந்த பாட்டு ரொம்ப சீக்கிரமாக போடணும்னு நினச்சேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. பட் உங்கள் நேரமா என் நேரமான்னு தெரிலடா. ஒரே நிறைய கெட்டதாகவே நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி இருக்குது எனக்கே இப்போ. ஸோ நான் அப்புறமா சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இன்றைக்கி நான் இந்த போடுறேன். ரொம்ப லேட்டாக வந்துடுச்சு, ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னான்ட்டு யாருமே கோச்சிக்காதீங்க. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன். ஸோ நிறைய ஒர்க் வேறு, அதனால தான்டா. ஸோ யாருமே டிசப்பாயிண்ட்லாம் ஆகாதீங்க. ஒரு வழியாக போட்டுட்டேன்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும். சரிங்களா? சரி, ஓகேடா. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி போய் பாருங்கள். அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. சரிங்களா? அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்க மட்டும் செய்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கு எல்லாமே. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு நாள் வேறு அக்கௌண்ட் காட்டுது, இன்னொரு நாள் வேறு அக்கௌண்ட் காட்டும் போது அப்படி ஒரு மாதிரி காண்டாவது, எதுக்குடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் வருதுடா. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் க்ரோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு நாள் 50 இருக்குது, அடுத்த நாள் பார்க்கும்போது 30 தான் இருக்குன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ ஃபாலோவர்ஸ் அதிகமாக வர்றதை விட அது குறையும் போது தான் ரொம்ப காண்டாகுமே. வரும்போது கூட ரொம்ப ஹாப்பினஸ்லாம் வராது. ஓகே வந்திருக்கா அப்படின்ட்டு விட்டுருவோம். பட் குறைய சொல்ல வரும்பார் ஒரு காண்டு, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த சேனல்னு இல்லை, எல்லா சேனலுமே சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்கடா. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க மனசை. சரிங்களா? கண்டிப்பாக கேட்குறீங்க, பார்க்குறீங்க, அப்படி பிடிச்சி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும் போது நீங்களும் அவங்களோட அந்த ஒர்க்குக்கு ஏதாவது கொடுக்கணும். ஸோ நீங்கள் காசு பணம்லாம் எதுவும் தர முடியாது, அதனால் இதை கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? அண்ட் எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் எதாவது நாய்ஸ் இருந்தால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஓயன், என்ன இன்றைக்கி தனியாக வராமல் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்க? சரி, ஓகே. அப்புறம் கிளாஸில் எப்படி போச்சு ஓயன்? ஹலோ சார், நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் ஏதோ தெரியாமல் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அதுக்காக அவளை இப்படியே டார்ச்சர் பண்ணுவீங்க? என்ன சார் நீங்கள்? உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா மூளையில்? இங்கே பாரு, யார் நீ ஃபஸ்ட்டு? நான் யாரா? நான் ஜோ, இவளோட ஃப்ரெண்டு. அதுக்கு என்ன பண்ணுன்ற? லவ்வர்ஸ் பேசும்போது நடுவில் பேசக்கூடாதுன்னு அந்த மேனஸ் கூடவா உனக்கு தெரியாது? ஹலோ சார், கொஞ்சம் நிறுத்துங்க. மேனஸ் பற்றி பேச வந்துட்டார் பெரிய மேனஸ் புலி. அவ்வளோ மேனஸ் செஞ்சு உங்களுக்கு கல்யாணம் ஒரு ஆம்பளை இப்படி ஒரு பொண்ணு, வயசு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றக்கூடாதுன்னு தெரியாதா? அந்த மேனஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் யாரும் சொல்லி தரலையா? ஓயன், யார் இவ? முதல்ல இவளைங்க அனுப்பு. நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். எவ்வளோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து அனுப்புறியா? டென்ஷன் ஆகுது. ஏய் ஜோ, என்னடி? நீ இருடி, நான் பார்த்துக்கிறேன். என்ன அவகிட்ட என்ன பேச்சு? நான் தானே பேசிகிட்ருக்கேன். யோ என்ன கொஞ்சம் விட்டா என்ன எங்களை பார்த்தா நான் ஏமாந்த கோழி மாதிரி தெரியுதா? ஆமாம், என் ஃப்ரெண்டை லவ் பண்ணா. ஏதோ சிக்னலில் பார்த்தா அழகாக இருந்த, லவ் பண்ணிட்டா. போன பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. உனக்கு ஆள் இருக்குது தெரிஞ்சவொடனே, சாரி ஒய்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அப்படியே விட்டுட்டா. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணாக விட்டுட்டு அமைதி போனா. நீ என்னடா சும்மா பின்னாடி துரத்திட்டு இருக்க? இங்கே பார், எங்களை பற்றி உனக்கு தெரில, நாங்கள் யார் தெரியும்ல? யார்? யார் தெரியுமா உனக்கு? யார் லவ் பண்ணுற உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு வா யாருன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்க லூசா நீ? இந்த பேர் ஆள் பேர் சூர்யா. இந்த காலேஜ்லேயே நம்பர் 1 அவன் தான் தெரியுமா? யார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், 216 எலுமையும் தனித்தனியாக கழட்டி எண்ணி கொடுத்துருவான் பார்த்துக்க. ஓ, அப்புறமா என்ன நினச்சிட்ருக்கா? யார் தெரியுமா? காலேஜ்லேயே டாப்பர். அது மட்டும் கிடையாது, அவன் கராத்தேல பிளாக் பெல்ட் தெரியுமா? அவனை ஒரு கிக்கு விட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. இங்கே பார், ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறத கேளு.
என் ஃப்ரெண்டு பின்னாடி இனிமேல் லவ் கிவ்னு சுற்றிட்டு தெரியாத. அப்புறம் பார்த்துக்கோ, என் ஆள்கிட்ட சொல்லி உன் எலும்ப என்ன சொல்லணுமா பார்த்துக்க. அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. ஓ சரி ஓகே. பேர் என்ன? ஜோவா? சரி ஜோ, போயிட்டு ஆளை வர சொல்லு. நானும் பார்க்குறேன் அவன் கராத்தேல என்ன பெல்ட் வாங்கியிருக்கான்ட்டு. நானும் பாக்ஸிங்கில் பிளாக் பெல்ட் தான். கூட்டு வா, பார்த்துக்கலாம். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரியா? கூட்டு வா. அண்ணா என்ன ஜோ, கூட்டு வா ஆளை. பார்க்குறேன் நானும் அவன் என்ன சண்டை போடுறான், என் எலும்பு அவன்றானா இல்லை அவன் எலும்ப நான் என்றானான்னு பார்த்துடலாம். போய் கூட்டு வா. ஐயோ இவன் பாக்ஸிங்கில் பிளாக் பெல்ட்டா? சும்மா தான் அடிச்சு விட்டோம். அண்ணா நீங்கள் வாங்கிட்டு தானே பேசணும். வயன் பேசிட்டு வாடி. நான் வெயிட் பண்ணுறேன். ஜோ என்னடி காலை வாரிட்ட? அண்ணா நீங்கள் பேசுங்க அண்ணா, நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு இல்லாத டைமா? நான் லெக்சரர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். நீங்கள் பேசுங்க. அப்புறம் அண்ணா சொல்லுமா தங்கச்சி, உண்மையாகவே நீங்கள் பாக்ஸிங்கில் பிளாக் பெல்ட்டா? சந்தேகமா? வேணா ஒரு 4 பஞ்சு. ஐயோ வேணாம். இவன் நீ பேசிட்டு வாண்ணே. லவ்வர்ஸ் பேசுகிற இடத்துல நான் எதுக்கு? அண்ணா நான் வரேன். ஓகே, அதான் நல்ல பொண்ணு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஜோ அப்படியே உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிட்டா. நீங்கள் செம்ம காண்டில் அப்படியே தலையை கை வச்சுட்டு அப்படியே அவளை முறைக்கிறீங்க. இங்கே தெய்வங்க உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு அவரை திரும்பி பார்த்துட்டு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன்ல. உங்களுக்கு குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குது. சும்மா வந்துட்டு என்கிட்ட லவ் பண்ணுற சொல்லிட்டு எனக்கு காய்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவ் டீசிங்கில் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவேன் பார்த்துக்கோங்க. ஓ ஈவ் டீசிங்களா? சரி தள்ளு. நானும் சொல்வேன், இந்த பொண்ணு தான் எங்கூட அப்படி இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படிலாம் சொல்லுது அப்படின்ட்டு. ஹலோ, உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்படி தான் பேசுவீங்களா? நல்லா பார்க்குறதுக்கு தான் ரிச்சான ஃபேமிலி, நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. ஆனால் ஆளை பாரு எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும். ஓ எங்கள் அம்மாட்ட பேசணுமா? அதுக்குள்ளே மாமியார்கிட்ட பேசணும்னா அவ்வளோ ஆசையாக பொண்டாட்டி? இங்கே பாருங்க, முதல்ல பொண்டாட்டின்னு கூப்பிட்றத நிறுத்துறீங்களா? உங்களுக்குன்னு பொண்டாட்டி புள்ளெல்லாம் வீட்டில் இருக்கு, அதை போய் கொஞ்சம் கொலாவுங்க. என்கிட்ட வந்தாலும் கொஞ்சம் வேணாம். அதுன்னா அப்புறம் இங்கே தேவங்க அப்படியே டக்குன்னு ஒரு 3 டைம்ஸ் அவரோட லிப்ஸ் அப்படியே வச்சு லைட்டாக தான் கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே பேசுறதை நிறுத்திட்டு அப்படியே அவரையே பார்க்குறீங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குன்னு பேசிட்டே இருக்க சொல்ல ஒருத்தவங்க கிஸ் பண்ண எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே பேயஞ்ச மாதிரி பார்க்குறீங்க அந்த மனுஷன். சரி ஓகே, நான் வந்ததை உன்னை பார்த்துட்டு போகலான்னு பார்த்துட்டேன். வந்ததுக்கு 3 கிஸ்ஸு கிடச்சிது. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்ப்போம். பாய் வயன், லவ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டு அப்படியே குடுன்னு கிளம்பிட்டாரு அங்கேருந்து. நீங்கள் அப்படியே சிலையாட்டம் அதே இடத்துல அப்படியே நிற்கிறீங்க. அவர் போன ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, இவனை முட்டிக்கணும் என்னால். முதல்ல இந்த ஜூ அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அப்படியே கிளாஸ்க்கு ஓடி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறீங்க. அவளுமே வந்துட்டு திட்டு வாங்கிட்டு சாரி மச்சான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கா. ஸோ அன்றைக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தாங்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கீங்க. உங்களை அந்த மனுஷன் கிஸ் பண்ணிட்டாரு, உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சின்சியரிட்டான ஒரு கேர்ள். அதாவது ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் ஹக் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் அவர் கூட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பொண்ணு நீங்கள். ஸோ இதுவே அவருக்கு லவ்வெல்லாம் இல்லாமல் கல்யாணம்லாம் ஆகாமல் அவர் இப்படி பண்ணியிருந்தானா கூட உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருந்திருக்கும் போல். இங்கே இப்படி இருக்கவும் அந்த மனுஷன் எப்படி நம்மளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம காண்டு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த ஃபீலிங்லேருந்து வெளியவே வர முடியல. அந்த சீன் திரும்பி உங்கள் மண்டைக்குள்ளேயே ஓடுது. நீங்கள் வீட்டில் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, சும்மாவே வேலை பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி சுத்தம் அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரியே இருக்கீங்க. இன்றைக்கி வேறு உங்கள் அம்மா வேறு சன் டிவியெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. எல்லா நாடகத்துலேயும் ஒரே ரொமான்ஸ் சீனாக வருது.
ஸோ இந்த ஒரு வீக் வரும் தெரியுமா, எல்லா நாடகத்துலையுமே வந்துட்டு ரொமான்டிக் சீன்ஸையே போட்டு சாவடிப்பானுங்க அந்த வீக் வந்தாலே. அந்த மாதிரி ஒரு வீக் போல் எல்லா நாடகத்துலேயும் ரொமான்ஸ் சீனாகவே ஓடுது. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகுது. அது வேறு இந்த போயிட்டு நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் யூடியூப் எடுத்து பார்த்தாலுமே ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பீங்க. எல்லாம் ஒரே நச்சக்கா முச்சக்கா சீனாகவே வருது. உங்களால் தாங்க முடியல. எதை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே தேவைங்க உங்களை கிஸ் பண்ண அந்த அந்த நொடி மோடு தான் உங்களுக்கு கண்ணுக்குள்ளே வந்து போகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு, கடவுளே என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், அவனை நான் பார்த்துருக்கவே கூடாது, அவன் எப்படி எனக்கு கிஸ் பண்ணான், அவன் எப்படி கிஸ் பண்ணான் அப்படியே நான் பேசிகிட்டே இருந்தேன்னா சட்டுனே முன்னாடி வந்தான். அவனோட லிப்ஸ் பார்க்க அவ்வளோ பிங்கிஷாக இருந்துச்சு. அவனோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கருவழியும் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலரில், அந்த உள்ளே இருக்க கருவழி அவ்வளோ டார்க்கான ஒரு பிளாக். அப்படியே அவனோட ஹேர் அந்த காற்றுல ஒரு மாதிரி ஃப்ளிப் ஆகிட்டு, அவனோட ஐப்ரோஸ் செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த லாங்கான ஃபோர்ஹெட் அப்படியே பொறுமையாக கிட்ட வந்தான். லைட்டாக பெண்டாகி கரெக்டாக என் லிப்ஸில் அவனோட லிப்ஸை வச்சு ப்ரஷ் பண்ணும்போது அவனோட அந்த கண்ணில் அப்படியே ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுது. ஏதோ மொத்த யூனிவர்ஸுமே அப்படியே என் கண்ணுக்குள்ளே வந்து அவன் கண்ணில் நான் அதை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு சாஃப்டான கிஸ். அந்த நிமிஷம் என் ஹார்ட் துடிக்கிறதே நிறுத்திடுச்சு. அப்படியே நான் செத்துருப்பேன்னு நினச்சேன். அப்படி என் ஹார்ட்டை அப்படியே ஒரு நிமிஷம் விட்டு துடித்த மாதிரி இருந்தது. அந்த நொடி எனக்கு என்ன ஆச்சுன்னு என்னாலே சொல்ல முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுன்னு எல்லோரும் சொல்லுவாங்களோ. ஒரு நர்வஸ், ஒரு பதட்டம், எனக்கு வேர்த்து கூட ஊற்றுச்சு. அப்படியே நெத்தியிலேருந்து அவனுக்கும் அதை நான் பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணாடியில் கன்னத்தில் கை வச்சுட்டே அந்த மூமெண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு அந்த பொண்ணு மிஸ்ஸஸ் ஆலியா டேன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த ட்ராக் ஞாபகம் வருது. அவன் இன்னொருத்த புருஷன் என்னடி பண்ணுறேன், ஏதாவது பண்ணணும், இவனை டெய்லி பார்த்தா கண்டிப்பாக அவனுக்கு நான் வப்பாட்டி ஆகிடுவேன். இன்னும் அதெல்லாம் நடக்கவே கூடாது. ஐடியா, டெய்லி காலேஜ் போனால் தானே என்ன பார்க்க வருவேன். இனிமே 2 weeks நான் காலேஜே வரமாட்டேன்டா. அப்புறம் நீ என்னை எப்படி பார்க்குறேன், நான் பார்க்குறேன். இந்த பயனா இனி காலேஜ் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, 2 weeks நான் காலேஜ் வரமாட்டேன், இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே அதுக்கப்புறம் 2 weeks காலேஜை போல் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு காலேஜ் வந்து லீவு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வச்சிட்டிங்க. லைக் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட செமஸ்டர் நெருங்கிடுச்சு, அதனால ஸ்டடி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொல்லிட்டிங்க. உங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன்லாம் கிடையாதா, அதனால் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்பிட்டாங்க. அதனால் எதுவுமே கண்டுக்கல. ஸோ 2 வாரம் நீங்கள் காலேஜ்க்கே போகல, அப்படியே ஒரு மாதிரி வீட்டிலையே ஜாலியாக ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்து வீட்டு அங்கிள் அப்படியே உங்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க பையனை வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, சரி ஓகே வீட்டில் தானே தண்டமாக இருக்கும் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, நீங்கள் ரொம்ப இயர்ஸாக அதே பிளேஸில் தான் இருக்கீங்களா, அதனால் அக்கம் பக்கம் இருக்கவங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். ஸோ அதனால் சரி வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த பையனை போய் கூப்பிட போனால் அப்படி கொஞ்சம் பொழுது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ அந்த பையனோட ஸ்கூலுக்குமே போகிறீங்க. அங்கே போனால் இன்னும் ஸ்கூல் வெளில போகல, பெல் அடிக்கலை. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. லைக் நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்களுமே அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்படியே ஃபோன் பார்த்துட்டு ஒரு 10 minutes லேட்டாக ஸ்கூலோட பெல் அடிச்சிச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க பசங்க எல்லாருமே. ஸோ இங்கே அந்த பையன் நீங்கள் தேடி வந்த பையன், அவனோட பேர் வந்து சிண்டு. அவனுமே வந்துட்டு அப்படியே வரான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டோன்னே
ஓய் சிண்டு, இங்கே வா. ஹாய், வேணா ஆண்டி, நீங்களா? ஆமாம், உங்கள் டேட் இன்னைக்கு வரமாட்டார். நான் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எனக்கு என் கூட தான் வரணும். சரி வா, நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். வேணாண்டி, ஒரு நிமிஷம். மோனி, இங்கே வா. சொல்லுடா. மோனி, இதுதான் ஒயன் ஆண்டி, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி. ரொம்ப நல்லா பேசுவாங்க தெரியுமா, ரொம்ப ஸ்வீட்டான ஆண்டி கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. வாரு, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி பக்கத்தில் ஒரு பாப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நீங்கள் அந்த பொண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ பார்த்த ஒரு ஸ்பார்க்கு, பட் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் ஸோ நீங்கள் அப்படியே அந்த பாப்பாவை பார்த்துட்டு ஹாய் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அந்த பாப்பாவும் ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. ஸோ டக்குன்னு அங்கே ஒரு வாய்ஸு, ஆண்டி இல்லை மௌனி குட்டி, சித்தின்னு சொல்லு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஆளோட கை இப்படி பிடிக்குது. நீங்கள் எவன்டா அது அப்படின்ட்டு அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அவர் அப்படியே வந்திருப்பாப்புல அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு. அந்த குழந்த, அப்பா அப்பா இவங்க என் சித்தியா? ஆமாம், உன்னோட சித்தி. ஹாய் சித்தி சித்தி. இங்கே பாரு, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. சித்தி, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்க? சீக்கிரமாக வந்துடுங்க, நம்ம நிறைய விளையாடலாம். சிண்டு, இவங்க உனக்கு தான் ஆண்டி, எனக்கு சித்தி. வயன் ஆண்டி. சிண்டோ ஷூ. உனக்கு அறிவு இல்லையா? குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லணும்னு தெரியாது, அவகிட்ட போய் சித்தி அது இதுன்ட்டுருக்க. சித்தின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறதான்? இங்கே பாருங்கள் மிஸ்டர் தே, உங்களுக்கு முழு குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்கிட்ட இங்கே என்ன சொல்லி தரணுன்னே தெரில. இந்த குழந்தை வேறு சித்தின்ட்டு கடுப்பு கலப்பிக்கிட்டு இந்த பார்க்கக்கூடாதுன்னா 2 பேரும் காலேஜ்க்கே வரல. ஆனால் நீ என்னடானா இங்கேயே என்ன தேடி வந்துட்ட? உன்னை தேடி வந்தனோ? இல்லை டார்லிங், நான் உன்னடா தேடி வரல. என் பொண்ணைங்க இதே ஸ்கூலில் தான் படிக்கிறா. எவ்வளோ கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் பாரேன், கடவுள் எப்படிலாம் முடிச்சு போகிறான் பார்த்தியா. 2 வீக்ஸாக நான் உன்னை பார்க்கக்கூடாது, நீ காலேஜ்க்கே வரல. ஆனால் நான் பாரு 2 வீக்ஸ் இந்தியாவிலே இல்லை. எனக்கு ஒரு ஒர்க் விஷயமா யூஎஸ் வரைக்கும் போனேன், உன்னை பார்க்கவே முடியல. இன்றைக்கி தான் வந்த மார்னிங் தான். சரி, எப்படியும் உங்கள் காலேஜில் நீ இருக்க மாட்ட, இன்றைக்கி வேறு சாட்டர்டே, உனக்கு காலேஜ் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் சரின்ட்டு உன்னை பார்க்கணும் இன்றைக்கி போவே இல்லை. சரி, என் பொண்ணை பிக்கப் பண்ணலான்னு வந்தா பார்த்தியா, நம்ம 2 வாரமாக பார்த்துக்கலன்னு அந்த காட்டுக்கே ஏக்க வந்துருச்சு டார்லிங். அதான் உன்னை இங்கே அனுப்பி வச்சிட்டான். இது முன்னே 2 வீக்ஸாக நீ காலேஜ்க்கே வரலையா? ஐயோ, நானும் தேவையில்லாமல் 2 வாரம் லீவ் போட்டு அட்டண்டன்ஸ்க்கு 75 ரூபா கட்டுற அளவுக்கு பண்ணிட்டேனே. இங்கே பாருங்க மிஸ்டர் டே, இதுக்கு மேலே பண்ணிட்டு தெரியாதுங்க. செம்ம காண்டாவேன் நான். சித்தி, ஏன் அப்பாவை திட்டுறீங்க? அவர் பாவம் சித்தி. நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்கிறேன், நீங்கள் அப்பாவை திட்டாதீங்க. இந்த பொண்ணு வேறு. சிண்டு, வாடா போலாம். ஓகே ஆண்டி. மௌனி, பாய்டி. பாய் அங்கிள். அங்கிளா? சித்தப்பாடா? நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பையனை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ இங்கே அங்கே போகிறவங்களே தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இங்கே அந்த மௌனி பொண்ணு, அப்பா சித்தி எப்போ வீட்டுக்கு வருவாங்க? உங்கள் அம்மா ஆலியா நினச்சா கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்படியா? அப்போ நான் இன்றைக்கே அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், சித்தியை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் மண்டே, நீங்கள் இதுக்கு மேலே அவன் வந்தால் என்ன வரலன்னா என்ன, நம்ம போய் பார்க்கவே கூடாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அந்த மனுஷன் உங்களை பார்க்க வரவே இல்லை. ஒரு 2-3 டேஸ் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன அவர் வரல இப்போது வந்து டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு. பியூன் எப்போயாவது ரூம்குள்ளே வந்தாலே, கிளாஸ்க்கு வந்தாலே நீங்கள் நம்மள தான் கூப்பிட்றானோ அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் வேறு எதுக்காவது வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே திருந்திட்டான் போல், அன்றைக்கி அவன் பொண்ணு முன்னாடி விட்ட வீடுக்கு பொண்ணு போய் பொண்டாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருக்கோம், ஸோ திருந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களுமே அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ கொஞ்சம் டேஸ் அப்படியே போகுது. உங்களுக்கு செமஸ்டருமே வந்துடுச்சு. நல்லா படிச்சுட்டு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்பவும் போல தான், படிச்செல்லாம் மறந்து போச்சு. இருந்தாலும் ஏதோ கைக்கின்னு சொல்லி கதை அடித்து விட்டு வந்துட்டீங்க. பட் ஆனால் பாஸ் ஆகிடுற அளவுக்கு தான் எழுதியிருப்பீங்க.
ஸோ ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சால் போதும்டா அப்படின்ற கேஸ் மாதிரி நீங்கள். ஸோ நான் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 10 days லீவ் கொடுத்துருப்பாங்க செமஸ்டருக்கு. ஒரு சில நல்ல காலேஜஸில் தான் தருவாங்க செமஸ்டருக்கு ஒரு 10-15 நாள் லீவு. அந்த மாதிரி உங்கள் காலேஜ் ஒரு புண்ணியமான காலேஜ் போல் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே வீட்டில் லீவை சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. வெளியே போகிறது என்ன, வீட்டில் தூங்கி தூங்கி எழுந்துறது என்ன, டிவி பார்க்குறது என்ன, ட்ராமா பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வைபாக இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக லீவெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் போக போகிறீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயரோட செமஸ்டர் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வழக்கம் போல் உங்களுக்கு காலேஜ் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னா வந்து குரூப்பில் மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நீங்களுமே ஓகேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜோ கிட்ட வந்து கால் பண்ணி பேசிவிட்டு வழக்கம் போல் ஜோ உங்களை பிக்கப் பண்ணிட்டு காலேஜ்க்குமே போகிறா. ஸோ நீங்களும் போகிறீங்க. அந்த ஃபஸ்ட் டே ஒரு ஃபஸ்ட் இயராக இருந்தால் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் விட்டு விடுவாங்க. அடுத்த இயர்லாம் போனால் அவ்வளோதான், எப்போ போல் அழகம் போல் புக்கை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டே மேக்ஸ் பீரியடு அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே அன்றைக்கி நாளையுமே அப்படியே தள்ளுறீங்க. ஸோ கொடனா திருப்பி பியூன் வராரு. நீங்கள் இவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் இனிமேல் தேலாக வரமாட்டாருன்றத ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்மளை பார்க்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சம் போட்டுட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிவிட்டு. ஸோ இங்கே அந்த பியூன், மேடம் இங்கே ஒயன் அவங்கள பார்க்க யாரும் வந்திருக்காங்க. ஓ அப்படியா, ஒயன் உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்களாம் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்கவா, ஐயோ சரி ஜோ இதை முடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படி கிளம்பி வரீங்க. உங்களுக்கு உள்ள ஒரு வேளை தேங்காய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அப்படியே வரீங்க, வந்து பார்த்தா அது தேங்காய் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தவங்க சாரியெல்லாம் வியர் பண்ணிட்டு ஒரு பொண்ணு தான் அப்படியே திரும்பின மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போய்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ, என்னை கூப்பிட்டாங்களா, என்னை பார்க்க நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷோல்டர் டேப் பண்ணுறீங்க. திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஆலியா அக்கா. நீங்கள் ஹாய் ஒயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆலியா ஆலியா தானே? ஆமாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் நேரம் கேண்டீன் வரைக்கும் வரியா, உட்காந்து பேசலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆலியாவும் அப்படியே கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ கேன்டீனில் 2 பேரும் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ கேன்டீன் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு பப்ளிக் பிளேஸ். லைக் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா இந்த வெட்ட வெளியில் கேன்டீன் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கும். பட் மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்வெளி அந்த மாதிரி தான் அந்த கார்டனிங்கில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேன்டீன் தான். ஸோ ஃபுல்லாக அங்கேருந்து உட்காந்து பார்த்தாலே முக்கால்வாசி கேம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் விசிபிளாக, யார் போகிறா யார் வரா அதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு ப்ளேஸாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு டேபிள்லன்ட்டு நீங்களுமே உட்காரிங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆளியாக உட்காராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, இவங்க எதாவது பேசுவாங்க, நான் அவங்க தானே பேசணும்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஆளியாகவும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒயன் எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசி பழகிடுச்சு. ஸோ உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே நான் சொல்லிடுறேன். அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன், நான் முழுசாக பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாத. ஏன்னா குறுக்க பேசினா எனக்கு மறந்து போயிடும், அது என் ப்ராப்ளம். அதான் சரியா? நான் முழுசாக பேசினதுக்கப்புறமேட்டு நீ பேசு. சரி ஓகே, என்னன்னு சொல்லுங்க இல்லையா? அது டேக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் டேக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அன்றைக்கி நீ வந்தல அந்த மாலில் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அன்றைக்கே உன்னை பார்த்து விழுந்துட்டானா. அன்றைக்கி நைட்டெல்லாம் உன்னால் அவன் தூங்கவே இல்லை, உன் ஞாபகம்தான் சொன்னான். இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணும் அவனோட மனசை இப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணதே இல்லைன்னு சொன்னான். உன்னால் நிறைய மீட்டிங் போச்சு, அவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் ஆஃபீஸில் அன்றைக்கி ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அதனால தான் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணுறேன், உன்கிட்ட கூட சொல்லிட்டேன், ஆனால் நீ அக்செப்ட் பண்ண மாட்ற அப்படின்னு சொன்னான். எனக்குமே ஏன் உன்னை பிடிச்சதுன்னு கேட்டதுக்கு என்கிட்ட அவளை ஏன் பிடிக்கக்கூடாது, அவளை ரிஜெக்ட் பண்ண எனக்கு எந்த ரீசனுமே இல்லையே அல்லையா அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஏன் ரிஜெக்ட் பண்ண எந்த ரீசனும் இல்லைன்ற அப்படின்னு நான் கேட்கும்போது
அவளை எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? என்னை லவ் பண்ணுற பொண்ணு என்ன லவ் பண்ணுறா, அவள் தான் என்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணா. ஸோ கண்டிப்பாக என்னை விட்டு போகவே மாட்டா. அவளுக்கு அழகு இல்லைன்னா சொல்லவே முடியாது. அது இதுன்னு அவள் தான் உலகத்துலேயே அழகு அப்படின்ற அளவுக்குலாம் நான் வந்துட்டு ரீல்லாம் ஓட்ட மாட்டேன். ஆனால் அவள் அழகு. என் உலகத்தில் அவள் மட்டும்தான் அழகு. செம்ம ஃபிகர் தான் அவளுக்கு. கண் அழகு, மூக்கழகு, உதடு எல்லாமே அழகு தான். அப்புறம் நல்லா படிச்சிருக்கா, என்ன லா படிக்கிறா, இன்னும் கொஞ்சம் நாளாக படித்து முடிச்சிட்டா வேலைக்கு போயிடுவா. அவளோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி தான். அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்கக்கிட்டேயும் நான் பேசினேன். அவங்களும் எந்த ப்ராப்ளம் இல்லை, பொண்ணு ஓகேனா ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும் கட்டிக்க வேணான்னு சொல்கிறாங்க. பொண்ணை பற்றி விசாரித்த வரைக்கும் ரொம்ப நல்லவ. அவளோட காலேஜ்லேயே நல்ல பொண்ணு தான். என்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பா படிப்பு விஷயத்தில். ஆனால் அரியர்லாம் எதுவுமே வைக்கல. கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா. குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு உன்ன மாதிரியே அவளுக்கும் நல்ல பக்குவம், பொறுமை எல்லாம் இருக்குது. கூட்டு குடும்பத்தில் வாழணும் தான் அவளுமே ஆசைப்படுறதா அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளை பிரிக்க மாட்டா. தென் மௌனியை கூட அவள் நல்லா பார்த்துப்பா. அன்றைக்கி ஸ்கூலில் மௌனிக்கிட்ட அவள் சிரித்த முகத்தோடு தான் ஹாய் சொல்ல வந்தாள். என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கடுப்பானா. அப்போ கூட குழந்தைகிட்ட எந்த ஒரு கடுப்பையும் காட்டலை. அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அவள் குழந்தைங்கள எப்படி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா யோசிச்சான் இல்லையா, ஒரு பெரிய பணக்கார பையன், அதுவும் செம்ம அழகாக இருக்க பையன் தேடி வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன், இனிமேல் நம்ம டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னான். பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க? பிடிச்சிருக்கோ இல்லையோ, அந்த பையன் அவன் ஹார்ட்டில் இருக்கானோ இல்லையோ, செம்ம மணி. கண்டிப்பாக சில பொண்ணுங்க ஒத்துப்பாங்க. ஆனால் ஒரு சில ரேர் கோல்டுஸ் மட்டும்தான், அந்த ஜெம்ஸ் மட்டும்தான், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவள் அப்படிப்பட்ட ஜெம் தான். நீ ஏன் யோசியேன், ஒரு பையனா நானே அவன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணேன். அடுத்த செகண்டே பிளாக் பண்ணிட்டான். அதிலே தெரிஞ்சிச்சு அவள் என்ன கேரக்டர்ன்ட்டு. ஸோ அவளை ரிஜெக்ட் பண்ண எனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படியே நான் அவனுக்கு கண்டுபிடிச்சாலும் என் மனசு அவளை ரிஜெக்டே பண்ணாது. அவகிட்ட ஏதாவது குறை இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி தான் என் மனசு சொல்லுதே தவிர இப்படி இருக்குடா ஆனால் அப்படின்னு சொல்ல மாட்டேன்தா இல்லையா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அவள் வேணும். அவளை லவ் பண்ணுறேன். அவள் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணான். ஆனால் நான் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம்? சரி இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா என் பொண்ணு மௌனி. அப்பா அன்றைக்கி ஒன்று ஸ்கூலில் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே சித்தி எப்போ வீட்டுக்கு வருவாங்க, அப்பா சொன்னாங்க நீங்கள் சொன்னால் சித்தி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு, சித்தியை கூட்டிகிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம். உனக்காக 2 நாள் சாப்பிடாம கிடந்தா தெரியுமா. அவ்வளோ அட்டகாசம் பண்ணான். நான் அவளை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேலே முடியல. அவளுக்கு நீ வேணும். மௌனிக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட தேயாங்க ஒன்று பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீ தேயாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நீயும் தேயாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க 2 பேருமே. தேயாங்க ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துப்பான். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அவன் மேலே. ஹலோ இங்கே பாருங்கள் ஆலியா, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? என்ன இப்படி பேசுகிறீங்க? ஐம் சாரி. எங்கங்க நீங்கள்? ஐயோ கடவுளே, யாராவது இப்படி பேசுவாங்களா? எந்த பொண்ணாவது இப்படி நடந்துப்பாளா? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல. மௌனி தான் சின்ன பொண்ணு, குழந்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது, ஏதோ பேசுகிறா. இங்கே பாருங்க ஆலியா, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஓயன் ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? தேவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தானே கேட்டேன். ஐயோ ஆலியா இங்கே பாருங்க, நான் ஒன்றும் அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறவ கிடையாது. அது முன்னாடி முதல்ல யாராவது புருஷன் எப்படி வந்து கட்டிக்கோன்னு சொல்லி எந்த பொண்ணு கிடையாது கேட்பாங்களா? என்ன மனசு? ஐயோ கடவுளே, என்ன புருஷனா? ஆமாம் உங்கள் புருஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை வாழ்க்கை என்ன ஆகுறது? நீங்களே அவருக்கு 2வது ஒய்ஃப் செட் பண்ணி வைக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஐயோ நாராயணா. ஓயன் என்ன புருஷனா? ஓஹோ நீ, ஐயோ கடவுளே, நீ என் புருஷன் நினச்சிட்ருக்கியா? ஆமாம் பின்ன
நீங்கள் மிஸ்ஸஸ் ஆலியா டேனா அவர் உங்கள் புருஷன் தானே, அப்புறம் மோனி அவர் பொண்ணு தானே. ஐயோ ஆமாம், நான் டேயோட பொண்டாட்டி தான், மோனி டேயோட பொண்ணு தான். ஆனால் அப்புறம் என்ன புருஷனான்னு கேட்குறீங்க? முதல்ல கிளம்புங்க. காலேஜ் வந்து இந்த மாதிரியா பேசுவாங்க? அதுவும் உங்கள் புருஷனை நீங்களே. ஐயோ கடவுளே, எனக்கு சொல்கிறதுக்கு கூட வாய் வரல. ஏன்டா உங்களை பார்த்தோன்னு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சே, அவர் தான் அப்படின்னு நினச்சேன். ஏதோ புத்தி தேடு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னா, பொண்டாட்டி இப்படி இருந்தால் புருஷன் அப்படி இருக்கிறது தப்பே இல்லை. வயன் வெயிட். டே என் புருஷன் தான், டே என் குழந்தையோட அப்பா தான். ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னட்டே அவர் கிடையாது. என்ன இங்கே பாருங்களே, என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆலியா அப்படியே அவங்களோட ஃபோனில் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது அங்கே ஒரு பிளாக் கார் நிற்குதுல்ல, அந்த காரை பாரு. எதுக்கு நான் அந்த காரை பார்க்கணும்? இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கே இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு நான் கிளம்புறேன். அட ஒரு நிமிஷம் பாருமா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அந்த கார் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களுமே அந்த காரை பார்க்குறீங்க. ஸோ அந்த காருக்குள்ளேருந்து டே அப்படியே இறங்கி வராரு. ஒரு பிளாக் கலர் ஷர்ட் வியர் பண்ணியிருக்கார் போல். லெஃப்ட் சைட்லேருந்து இறங்கி அப்படியே நிற்கிறாரு கார் பக்கத்துலேயே. ஸோ நீங்கள் அவரை பார்த்தோன்னே அப்படியே காண்டாய் அப்படியே முறைக்கிறீங்க. காலியாவையும் ஒரு முறைக்கிறீங்க. பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா லெஃப்ட் சைட்லேருந்து டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, மோனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோனியில் யாரோ ஒரு மென் வந்து இறங்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா பிங்க் கலர் ஷர்ட்டு தேயாங் தான். உங்களுக்கு உண்மையே புரியல, உங்கள் கண்ணே உங்களால் நம்ப முடியல. பிகாஸ் 2 தேயாங் இருக்காங்க அந்த இடத்துல. ஒருத்தர் பிளாக் கலர் ஷர்ட், ஒருத்தர் பிங்க் கலர் ஷர்ட்டு. லெஃப்ட் சைடில் பிளாக்கு, ரைட் சைடில் பிங்க்கு. அச்சல் ஒரு வித்தியாசம் கூட இல்லை. அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆணை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஆலியா இப்போ புரிஞ்சுதா? இல்லை, இங்கே என்ன நடக்குது? என்ன எனக்கு கண்ணு போயிடுச்சா? ஐயோ ஆலியா, அது குழம்பாத தெளிவாக சொல்கிறேன். சரியா, தெளிவாக சொல்கிறேன் கேளு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் 1 month பிஃபோர் நீங்கள் தேயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணிங்கல்ல மாலில், அந்த டே. ஸோ அன்றைக்கி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க டேக்கு. கரெக்டாக ஆலியா வந்துட்டு உங்கள்கிட்ட பேசியிருந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டே எதுவும் கண்டிருக்க மாட்டார். சிறந்த பிள்ளை ஏதோ லூஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு கார்க்குள்ளே ஏறி இருந்திருப்பார். ஸோ இங்கே ஆலியாமே அப்படியே கார்க்குள்ளே வந்திருப்பா. ஆல்ரெடி கார்க்குள்ளே இன்னொரு டே அவர் வந்து உட்காண்ட்ருந்துருப்பார் பேக் சீட்டில். ஸோ அவருமே ஆக்சுவலாக நீங்கள் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்களா, அதான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண டே, அந்த டேக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே அந்த மனுஷனும் உள்ளே இருந்து பார்த்துருந்துருப்பார். ஸோ இங்கே இவர் வந்துட்டு உள்ளே உட்காந்த உடனே ஆலியா வந்துட்டு அவங்களுமே வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க காரில். ஸோ அப்போட்டே ஆலியா, உனக்கு தெரியுமா இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சுல எல்ஐசி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு, பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு தெரியுமா? ஒரு 3 years முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தானா, இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக அமெரிக்கா ஜப்பானுன்னு சுற்றி இருப்பேன். உனக்கும் பிள்ளைக்கும் அப்போ நான் பொண்டாட்டி புருஷனா பார்த்தியா, பொண்டாட்டின்னு வந்து புருஷனா இப்படி சிக்கியிருக்க மாட்டேன். சே, கார்டு இருக்கான் பாரு, லேட்டாக பண்ணிட்டான். ரொம்ப பண்ணாதே, உனக்கு நானே ஓவர் தான், புரிஞ்சுதா? ஞாபகம் இல்லையா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணோன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளி அப்படியே முறைக்கிறாங்க. எங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கள் பின்னாடி தெரியும், ஓ நோ, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். டேய் என்னடா உளர்ற? என்ன உனக்கு ப்ரப்போசல் வராமல் எனக்கு வந்துச்சின்னு சொல்லிட்டு பொறாமல் உளர்றியா? சும்மா அவன் என்கிட்ட தானே பேசினான், என்னம்மா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ற வைதமாடா நீ? அவன் எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணான். எப்படி பண்ணாலும் ஆளை பாரு. ஆமாண்டா, நீயா டெய்லி பைக்கில் அந்த சிக்னல் பக்கம் போயிட்டு கம்பெனிக்கு டெய்லி வர சொல்ல? இல்லை, எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது,
அப்போ அவள் என்ன தான் டெய்லி பார்த்துருக்கா, என்ன தான் டெய்லி செட் அடிச்சிருக்கா. நான் நினச்சி ஏதோ தெரியாதனமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காடா மாப்பிள்ள, மற்றபடி ஒன்றும் இல்லைடா டேயுன்னு தேவையில்லாமல் ஏதாவது நினச்சிட்டு இருக்காத. ஆமாம், தேவங்க சொல்கிறது சரிதான். அவன் தானே எப்பவும் பைக்கில் போவான், உங்களுக்கு தான் பைக்கே ஓட்ட தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு பைக்கில் வரவனை தான் லவ் பண்ண சொல்லிச்சு. அப்போ தேவனுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் சப்போர்ட் பண்ணுறேன் தேவன். அப்படி சொல்ல இல்லையா? இவன் பார்த்தேன் அவனுக்கு ஆசையை ஒன்று விட்டு அவளை கட்டிக்கணுமா. அவளை நான் தான் கட்ட போகிறேன். டேய் தேயும், பொண்ணு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணிச்சுன்றதுக்காக சரி உனக்கே பஞ்சுன்னு வச்சுப்போம், அதுக்காக கட்ட போகிறேன் அது இதுன்ட்டு. ஆமாண்டா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். டேய் வளராதடா, உண்மையாதான்டா. அவளோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்லே சாச்சிட்டாடா. இனிமே பாரு, அவளை டெய்லி பார்க்குறேன், அவளை லவ் பண்ணுறேன், கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலி சீன் என்னன்னா, டே வந்து டபுள் ஆக்ஷன், டேக்கு வந்துட்டு அதாவது டேயும் தேயோங் 2 பேர் ஓகேங்களா. தேயுன் வந்துட்டு தம்பி, தேயோங் தான் அண்ணன். ஆனால் 2 பேருக்குமே ஒரே ஏஜ் தான், ட்வின்ஸ் இல்லையா. ஆனால் தேயோனுக்கு வந்துட்டு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படின்னா அவர் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பார் ஆலியாவை. லவ் பண்ணும்போதே கசமுசா அது இதுன்னு பண்ணி அந்த பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும். ஸோ அவருக்கு கல்யாணமே எப்போ நடந்திருக்கோன்னா அந்த பொண்ணுக்கு 7 மந்த்தோ 8 மந்த் அந்த மாதிரி மிடில் இருக்கும்பொழுது தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆலியாவை. ஆலியாவுமே வந்துட்டு உங்கள் வயசு பொண்ணு தான், சின்ன பொண்ணு தான். ஆனால் குழந்தைக்கு அம்மான்றதால கொஞ்சம் பார்க்க அப்படி தெரியவா, மற்றபடி சின்ன பொண்ணு தான் அவள். ஸோ அந்த மாதிரி வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு மௌனி பிறந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேயாங்க்கு வந்து டபுள் ஆக்ஷன்னா உங்களுக்கு தாட்டே இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக தேயாங்கோட தம்பி ஆலியாவோட ஹஸ்பண்ட் அவர் தான் வந்துட்டு கார்கிட்ட நின்றுருப்பார். நீங்கள் அது வந்துட்டு நீங்கள் லவ் பண்ண தேயாங் சிக்னலில் சைட் அடிச்சு அந்த ஹேண்ட்ஸம் கியூட்டி பையன் நினச்சிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஒரு பல்ப் வாங்கிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அதை எல்லாத்தையுமே கார்க்குள்ளே இருந்து தேயாங் பார்த்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி உங்களை பார்க்க டெய்லி டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஸ்டில் நீங்கள் மடங்கவே இல்லை. அவர் அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லலான்ட்டு கூட நினச்சிருப்பாரு, நம்ம டபுள் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அவர் பேச்சே கேட்க மாட்டீங்களா, இதுவுமே ஏதாவது போய் சொல்வேன்னு நினச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உங்கள் மனசை வின் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. கடைசியில் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. வேறு வழியே இல்லாமல் ஆலியாக்கிட்டே அவருக்கு கையில் விழுந்து தயவு செஞ்சு உண்மையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் ஆலியாவும் வேறு வழி இல்லாமல் மௌனி டார்ச்சர் வேறு தாங்கலை, அவளையும் வேறு சித்தின்னு சொல்லி ஆசையை காட்டி விட்டுட்டா. அதனால வந்துட்டு ரொம்ப இதுவாகிட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஆலியாக்கிட்ட பேசுவோம், ஆலியா வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ மௌனி அப்பான்னு கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த 2 தேயும் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதில் இப்போ எது டேயுன்னு கூட உங்களுக்கு தெரில. ஸோ அங்கேருந்து அந்த பிங்க் கலர் ஷர்ட்டு அவர் தான் டேயோங் போல். மரமண்டை, உனக்கே நான் வந்துட்டு டேயுனா தேயாங்கான்னு தெரில, அது சின்ன குழந்தை, அதுக்கு எப்படி தெரியும்? அப்பாவாக இருந்தேன்னு சித்தப்பாவாக இருந்தேன்னு அப்பான்னு கூப்பிட்டா எல்லாம் ஒன்று தானே, அதனால தான் ஒன்று அன்றைக்கி சித்தின்னு கூப்பிட சொன்னேன். தூசு மாதிரி பேசுகிறாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே தேயுன்னுமே சிரிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஸ்டில் இன்னமும் 2 பேரில் யாரா உண்மை அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பேன் இருக்கும், அந்த மாதிரியே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆலியா சரி ஓகே லவ்வர்ஸ் பேசுங்க, நாங்கள் கிளம்புறோம், இப்போ உங்கள் கன்ஃபியூஷன்லாம் கிளியர் நினைக்கிறேன். சரி ஓயன் பார்த்து நல்லா தான் பண்ணி என் குழந்தைனா இருக்குது, நான் வரேன் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயும் அண்ட் ஆலியா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இங்கே தேயாங் அப்புறம் இப்போ பொண்டாட்டி சொல்லலாம்ல, பொண்டாட்டி லவ் யூ லவ்வர்ஸ்மா, சொல்லலாம் சாரி ஐயாடா சிரிக்கிறத பாரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி தேயோன், அது இட்ஸ் ஓகே ஃபைன், ஒரு வழியாக எப்பயாவது என்னை நம்பிட்டியே. சரி லவ் யூ சொல்லு.
அன்றைக்கி மட்டும் தைரியமாக சொன்னல என் அண்ணன்ட்ட, என்கிட்ட சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ தயம், லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். ஸ்டில் உங்களை ஹக் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ இந்த நேரம் பார்த்து கரெக்டாக இன்ட்ரோல் அடிச்சிருப்பாங்க போல். நீங்கள் வேறு போய் ரொம்ப நேரம் ஆச்சா, உங்கள் ஃப்ரெண்டு ஜோ தேடிட்டு நீங்கள் கேன்டீனில் தான் இருப்பீங்கன்னு தெரியும் அவளுக்கு. அங்கே வந்திருப்பா. இந்த காட்சியை அவள் பார்க்கவும் அவளுக்கு இன்னும் உண்மைகள் தெரியாது இல்லையா. அவளுக்கு தலையே சுற்றுது. வேகமாக ஓடி வந்து, சண்டாளி, எடுபட்டவளை விளங்குவியா நீ? உன் குடும்பத்தில் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, வாடி இந்த பக்கம். ஐயோ உனக்கு அறிவு இருக்காது, கல்யாணம் ஆனவனை போய் கட்டி பிடிச்சி முத்து கொடுத்துட்டு இருக்க, அதுவும் இப்படி பப்ளிக்கா என்னடி நினைப்பாங்க? இவளுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாதுல்ல. என்ன நினச்சி போகிறாங்க. என்ன நினச்சா எனக்கு என்ன ஜோ, நீ சூர்யாவை லவ் பண்ணும்போது நான் எதையும் லவ் பண்ணக்கூடாது? நேடி நேற்று வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாது, அவரு இவன் அவன் அப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினியடி, ஷீபால்னா சொன்னியடி. அதெல்லாம் இப்போ இல்லை. ஓயோயோ என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ வசியம் வச்சுட்டானே. அண்ணா ஏண்ணா? உன் ஃப்ரெண்டை கேளு. சரி ஓ நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷோட கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்டு ஜோக்கா அப்படியே பற்றிக்கிட்டு வருது. நீங்கள் சரி சரி ரொம்ப கடுப்பற்றத வா, நான் தப்பெல்லாம் பண்ணல, உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜோக்கு எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ அவளும் ஓ தப்புனாச்சுனா, ஆஹா தோட்டா நம்ம சூர்யா படம் இல்லடி மாற்றான் படம்னு சொன்னேன். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறீங்க. அவள் சரிவா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேன்டீன் கூப்பிட்டு போகிறா. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்கள் டேஸ் எல்லாம் அப்படியே தான் போகுது. டெய்லி தேவங்க வருவார். நீங்கள் இந்த மாதிரி காலேஜில் வந்துட்டு மீட் பண்ண மாட்டார், வெளியே வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மீட் பண்ணுவீங்க. வீக்கெண்ட்ஸில் வெளியே போகிறது உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும். மனுஷன் முன்னாடியே பேசிட்டாரு, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த மரியாதை அந்த பயம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்களும் ஒருமே ஜாலியாக இருக்கீங்க. ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி ஜோவலாக அழகாக இருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்கவே. ரெண்டு பேருமே அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மோனி, ஆலியா, தேயுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கும். இருந்தாலுமே இன்னி வரைக்குமே தேயாங்க்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒன்றா பார்த்துட்டிங்கன்னா அம்பிட்டு தான், யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி பர்சனாக தான் இன்னமும் இருக்கீங்க. அது கொஞ்சம் பழகணும் இல்லையா. ஆலியாக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கு. இப்போவே சம்டைம்ஸ் அவள் தப்பு பண்ணுவாள். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக உங்கள் படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒர்க்குமே போயிருப்பீங்க. ஸோ இப்போ தேயாங்க்கு பார்த்தீங்கன்னா 31 ஆக போகுது. இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணலன்னா அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அதனால் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களோட மேரேஜ்மே தடப்புடலாம் நல்ல ஒரு மாதிரி சந்தோஷமாக கலகலப்பாக ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகி முடியுது. ஸோ ஆஃப்டர் கல்யாணம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப அழகாக இருக்கும் வீடுமே. நீங்கள் அடிக்கடி போவீங்க, அதனால உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ புதுசாக மாமியார் வீட்டுக்கு போகிறேன் அந்த பிளா பிளா பிளாலாம் இல்லை உங்களுக்கு. ஸோ அங்கே ஆலியா தான் எல்லாமே. ஸோ இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நைட் ஆகிற வரைக்குமேட்டு எல்லாருமே வந்து அங்கேயே இருந்து நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வீடே ஜேன்னு இருக்குது. நிறைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கல்யாண பொண்ணு கோலத்தில் தான் இருக்கிறீர்கள். ஸோ எப்படி சொல்கிறதுனா ஒரு அழகான கல்யாண புடவை, நல்லா நகையெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. நைட் போய் நிறையா இல்லை, பிகாஸ் கழட்டியிருப்பாங்க, வெயிட்டாக இருக்கோல ரொம்ப, அதனால் கழட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு மினிமலான ஜுவல்லர்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. கழுத்தில் புது மஞ்சள் கயிறு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கட்டி வச்சு கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் தாலி இருக்குது. அதில் வெறும் அந்த ஒரு தாலி மட்டும், பக்கத்தில் சைட்லலாம் எதுவுமே கிடையாது. அந்த மஞ்சள் கயிறில் அந்த ஒரு தாலி மட்டும்தான் இருக்குது. நல்லா லாங்காக உங்களோட வயிற்றில் இடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வெளியே வேற போட்டு வச்சுருக்காங்க. நெத்தில வந்துட்டு தேங்காய் வச்ச குங்குமம், அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அங்கே இருக்க மிரர்ஸ் எல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க, உங்களை நீங்களே ரசிச்சிட்ருக்கீங்க. தேங்காய் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஆலியா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே இப்போ தானே வந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அப்படியே விளையாடிட்டே இருக்கோம். நீங்கள் தேங்காய் அப்படியே தேடிட்டுருக்கீங்க, எங்கே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் அப்படியே தேடிகிட்டே இருக்க சொல்ல தேவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்காக போயிருந்துருப்பார். பிகாஸ் வேஷ்டி ஷர்ட் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாய்ஸ்க்கு. அதனால் அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லி போயிருப்பார் போல். இந்த செய்தி உங்கள் காதுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே மேலே தான் போகிறீங்க. 2 ரூம் இருக்குது. ஸோ 2 ரூமில் ஒரு ரூமோட டோர் மட்டும் லேசாக திறந்துருக்கு. உள்ளே யாரோ இருக்காங்க, ஏதோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி, துணியெல்லாம் சலசலக்குள்ள அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. தேயாங் ரூம் தான் அது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கொலுசு சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போகிறீங்க. பார்த்தா பெட் பக்கத்தில் நின்று தேயாங் தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஷர்ட் போடல, மேலே வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு பனியன் மட்டும் போட்டிருக்காரு. லைக் மீன்ஸ் இந்த உள்ளே போடுவாங்கள்ல பனியன், அது ஷர்ட்டை கழட்டி இப்போ தான் போட்டிருக்காரு போல பெட் மேலே. வேஷ்டி வந்து கட்டியிருக்காரு கீழே. ஏதோ ஒரு பேண்ட் ஏதோ வந்துட்டு சம்திங் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பேண்ட்டை ஏதோ ஸ்டிச் பண்ணுறாரா என்னன்னு தெரில. சம்திங் ஏதோ நோண்டிகிட்ருக்காரு அந்த பேண்ட்டை. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு பின்னாடி இருந்து அப்படியே அவரை ஹக் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் ஜர்க்கு விட்டுருச்சு அவருக்கு. டக்குன்னு அப்படியே தள்ளிட்டு பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அவங்களே தான் பேன் பார்க்குறாரு அந்த மனுஷன். நீங்கள் டக்குன்னு அவர் அப்படியே அந்த பாத்ரூம் பக்கத்தில் வால், அதாவது அவர் நகர்ந்து போன இடம் வந்து பாத்ரூம் அந்த சைட் போயிருப்பார். ஸோ அந்த வால் கிட்ட அப்படியே ஒரு லாக் பண்ணிட்டு, என்ன என்ன பார்க்குற, நான் பொண்டாட்டியை பார்த்தோன்னே பேச்சு வரலையா அதையும்? எத்தனை நாள் என்னை வச்சு செஞ்சுருப்ப, இன்னைக்கு உன் குடும்பம் என் கையிலடா. என்ன பார்க்குற, எவ்வளோ நேரம்டா அவனுக்காக கீழேயே வெயிட் பண்ணுறது? எல்லாம் இந்த கேள்விங்களாம் இருக்குது. எப்போ ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்கன்னே தெரில. எதுங்களும் போக மாட்டேங்குதுங்க. சரி நீ வருவேன் உன்னை சைட் அடிக்கலான்னு பார்த்தா நீ என்னடானா ரூம்குள்ளேருந்து பேண்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் அந்த பேண்ட்டை அப்படியே வாங்கி வீசுறீங்க. அந்த மனுஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாருங்களே. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட வாயை அப்படியே உங்கள் கையால் பொத்திட்டு இன்னொரு கையை அப்படியே வாலில் வச்சு அவரை லாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு வாலில் இருக்கார். ஸ்டில் உங்களை தொடலை, எதுவுமே பண்ணல. அந்த மனுஷன் கை அப்படியே கீழே தான் இருக்குது. அவர் அப்படியே பேந்தன்னு உங்களை பார்த்துட்ருக்காரு. என்னடா என்ன வயன் மூச்சுக்கு முன்னாடி பொண்டாட்டி சொல்லுவேன். பொண்டாட்டி ஆன உடனே வயன்னு சொல்கிற. பார்த்தியா நீ மாறிட்ட, அப்பயே சொன்னல. சரி அதெல்லாம் விடு. நான் எவ்வளோ நேரம் உன்னை பார்க்காம இருந்தேன் தெரியுமாடா. இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா வர. இது நமக்கு எத்தனாவது நைட்டுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சமாக வெயிட் பண்ணுவேன். இந்த பூனை வெயிட் பண்ணவே பண்ணாது. எப்போவும் பால் குண்டனை காலி பண்ணுறது தான் இதோட வேலை. அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டபுள் மீனிங்காக பேசுகிற அந்த மனுஷன் இடுப்பை ஒரு கிள்றீங்க. அவர் பனியன் தான் போட்டிருக்காரு இல்லையா, ஸோ நல்லா ஸ்கின்னோட டச் ஆகும். நீங்கள் கிட்ட உடனே ஒரு அப்படின்றாரு. நீங்கள் வர்றா டேய் இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய சவுண்டுடா, நீ கொடுக்கக்கூடாது. இப்போ நான் உன்னை சும்மா கீழே அனுப்புறதா இல்லை. நீங்கள் பாரு, நான் கீழே போகணும், மரியாதையாக எனக்கு ஏதாவது கொடு, இல்லை நானே ஏதாவது கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கண்டு அவ்வளோ காமம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே அந்த மனுஷன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸ்டில் நீங்கள் உங்கள் கையை அவர் வாயிலே வச்சுருக்கீங்க. அவரால் பேச முடியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி உங்களை கண்ணை ஏதோ சிமிட்டி பண்ணுறாரு. நீங்கள் என்னடா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு இங்கே பக்கத்தில் இந்த பாத்ரூம் கதவு ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே யாராது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உள்ளே இருந்து தேயாங் வராரு. மாப்பிள்ளை அவர் தான் உள்ளேருந்து வராரு. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கார் போல். துண்டு கட்டிட்டு தலையை தொட்டிட்டு அப்படியே வெளியே வராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா செவுத்தில் அவங்க தம்பி அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்காரு பல்லி மாதிரி. நீங்கள் அவர் மேலே அவரோட வாயை வந்து நீங்கள் பொத்தி வச்சுட்டு அவர் அப்படியே லாக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டில் இல்லை, அப்படியே உங்களுக்கு வெளியே வந்து விழுந்திருக்கும் போல். அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு தேயாங்கிங்க. ஆக்சுவலாக நீங்கள் வரும்போது அந்த ரூமில் இருந்தது தெய்யும். நீங்கள் தேயாங் நினச்சிட்டு சில்மிஷத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் அப்படியே ஒரு நிமிஷம் பேனை அரண்டு பார்த்துட்டு அடியே வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. ஸ்டில் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க.
ஏ என்னடே பண்ணுற? ஐயோ கடவுளே, என்னடி பண்ணி தொலைச்ச அவனை? தேயும் ஆமாட்டி, நான் தான் தேயும். அது தேயும். என்னடி பண்ண அவனை? ஐயோ தேயும்ண்ணா. ஐயோ அத்தா சாரி. சாரியா? அடியே சாரி சொல்கிற அளவுக்கு என்னடி பண்ண அவனை? டே என்னடா பண்ணா? முடிச்சிட்டியாடி? அச்சி இல்லை. அது நான் நீ நினச்சி என்னடி பண்ண? ஐயோ என் வாழ்க்கை போச்சே. கல்யாணம் ஆன அன்றைக்கே போச்சே என் வாழ்க்கை. அவங்களால அது நீ 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 நினச்சி மொத்தம் கொடுத்துட்டேன். எது? கணத்தில் தான் கொடுத்தேன். அப்பா இருந்தாலும் கணத்தில். டேய் உனக்கு அறிவில்லையாடா? அவள் தான் ஆளியா இல்லைன்னு தெரியும், அவளுக்கு தான் நீ தெய்வமான்னு தெரியல. நீ ஏடா பக்க நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெய்வனை பார்த்து கேட்குறாரு. எங்கள் தெய்வனுக்கு ஸ்டில்லு அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருக்கார் அந்த மனுஷன். பிகாஸ் என்னென்னா, ஒரு பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணி அவர் இப்போ தான் பார்க்குறாரு போல். இவர் தான் ஆலியா கிட்டே இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவார். ஆலியா இவங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் தெய்வங்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்க. நீங்கள் பேசின விதம், இது ஃபர்ஸ்ட் நைட்டில் எத்தனாவது நைட்னே தெரியல, பூனை பால் கிண்ணம் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டு போச்சு. அப்படியே ஒரு மாதிரி பேய் அந்த மாதிரி நின்றுருக்காரு. அவரை நீங்கள் பேசவே விடலை. ஸோ உங்கள் மேலே தான் தப்பு, அவர் மேலே இல்லை. தெரியும் அவர் மேலே தப்பு இல்லை, நான் தான் வாயில் கை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச மூடிட்டு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆட்டிங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. கீழே போயிட்டு சிவனேன்னு அப்பாடான்னு ஒரு மூலையில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டிங்க கம்முன்னு. இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதா இல்லைடா நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டிங்க. இங்கே தேயும்னு பார்த்துட்டு, ஏறா நடந்ததை ஆலியாட்ட சொல்கிறாத, வெளியே எதுவும் சொல்லிடாத, கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. கெட்ட கனவா? நல்ல கனவு தான்டா. என் பொண்டாட்டி இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும். டேய் அது என் பொண்டாட்டிடா, என் தங்கச்சிடா, உர்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெய்வனை அப்படியே தட்டிட்டு போகிறாரு தெய்வங்க. ஐயோயோ இவன்ட்ட என் பொண்டாட்டியை பாதுகாக்கணும் போலியே அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெய்வங்க இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சடங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு 8 o'clock மேலே நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க. சரி ஓகே ஃபஸ்ட் நைட்க்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்கள் ஆத்துக்கார் தேயாங் அவர்கள் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களுமே அழகாக வேறு saree மாற்றிருக்கீங்க. நல்லா குளிச்சு புட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வேறு saree மாற்றிட்டு போகிறாங்க, உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எப்படியும் அவன் இதெல்லாம் கலைக்க தான் போகிறான், அதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் புதுசாக மாற்றிக்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா உங்கள் தலையிலே பொட்டுன்னு ஒரு அடி மூட்டு உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கூட தான் தள்ளி விடுறாங்க. ஸோ ஆலியா தான் அவங்கள ரூம்குள்ளே விட்டுட்டு கதவை தாப்பால் போட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க பால் சொம்போட. பார்த்தா உங்கள் ஆத்துக்கார் நல்லா இதற்குத்தான் நீ ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷாடைய தெம்பாக உட்காண்ட்ருக்க. அப்படி ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பண்ண போகிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேங்க உட்காண்ட்ருக்காரு. ஸோ நீங்களும் போய்ட்டு ஓரமாக பால் சொம்பு வச்சுட்டு அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை தூங்கலாமா தேயோங், டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே சாயிறீங்க. அந்த மனுஷன் எது தூங்கலாமா, அதெல்லாம் முடியாதடி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்லாம் இல்லை பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் பிடிச்சி தள்ளுறாரு. நீங்கள் தேயோங் என் பொறுமைடா அருமையா, அதெல்லாம் என்கிட்ட இன்றைக்கி எதிர்பார்க்காத, இன்றைக்கி எனக்கு செம்ம மூடாக இருக்குது, பொறுமையாலாம் பண்ண முடியாது. டே இருடா தேயோங், சுமாரடி உன்னையாட்டி எத்தனை பெண்ணு கூத்த சொன்னான், எப்படியும் நான் கழிச்சு போட போகிறேன், அதுக்கு எதுக்கிட்டே இவ்வளோ, அதை தானே நான் சொன்னேன், எங்கே கேட்குறாங்க. பொறுமைடா இருடா நான் கலட்டுறேன். நீ கலட்டுறதுலாம் த்ரில் இல்லை, நான் கலட்டினாதான் த்ரில்லு, கையிடு. பொறுமையாக அப்படியே உங்கள் சாரியை விட்டு எறிகிறாரு கீழே. ஸோ உங்களோட ப்ளவுஸ் ஹூக்ஸையும் பொறுமையாக அப்படியே கழட்டிட்டுருக்காரு. அவர் ஆல்ரெடி ஷர்ட்டெல்லாம் போடல, எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் உட்காண்ட்ருக்கார் போல். ஸோ நீங்கள் அவரோட கழுத்தில் ஒரு லாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், சின்னதாக ஒரு ஷைன் மாதிரி போட்டிருப்பாரு, அதை பிடிச்சி சும்மா நோண்டிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் என்னாடி பண்ணுற, ஏன்டி அதை நோண்டிகிட்ருக்க, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கான்,
உனக்கு தான் அங்கே இருக்கல, எனக்கு இல்லை, நான் அதை பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை, சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை பிடிச்சி விளையாடிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ஒரு அழுத்துறாரு. பார்த்து வலிக்குது. அப்போ என் செயினை பிடிச்ச அழுதுமோ எனக்கு வலிக்காதாடி? வலிக்காதா? 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 தெய்யாங் போதும். அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த மனுஷன் உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ளவுஸு எல்லாத்தையுமே கழட்டியிருப்பார் மொத்தமாக. ஸோ கழட்டிட்டு அப்படியே அந்த மனுஷன் உங்களை பார்த்துட்டே இருக்கார். அப்படி இப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி வெச்சக்கண்ணு வாங்காமல் ரசித்து பார்த்துட்ருக்காரு உங்களை. உங்களோட 2 செஸ்ட்டுக்கு நடுவில் அந்த தாலி கயிறு மட்டும்தான் இருக்குது உங்கள் உடம்புல. அது அப்படியே இருக்குது. அது உங்கள் தலைமுடி ஃபுல்லாக பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. எதுவுமே பண்ணல, ஆனால் இந்த கோலத்தில் இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அட்மைட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. லைட் ஆஃப் பண்ணிடா, எதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க? பைத்தியமா நீ? ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குற. இதோட 100 தடவைக்கு மேலே பார்த்தாச்சுடா. லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணு, இல்லைன்னா தூங்கிடுவேன் நான். இல்லடி, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் 1 இன்ச்சு வளர்ந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அது வளரும் போது என்கிட்ட சொல்லிட்டு வளருதில்ல, போட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணு. எதுக்கு? அதான் எப்பவும் பார்க்குறது தானே, பார்த்துட்டுக்கிறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம். ஐயோ தேயாங், ஒன்று பண்ணு, இல்லை தூங்குடா. இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறடா. டார்ச்சர் பண்ணுறேனா பொண்டாட்டி? டார்ச்சர் பண்ணுறேனா? டார்ச்சர் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குமே அவருக்குமே அழகாக மேக் அவுட் நடக்குது. கொஞ்சம் வைல்டாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது. 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனுஷனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு போல். அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்காரு. ஸ்டில் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு, ஆமாம் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நீ எங்கடி பார்த்த? எப்போ கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி சொல்கிறேன், ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னேன். நானும் வந்த மூடில் அதை கேட்காம எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்போ தாண்டி பார்த்த? அதை என்கிட்ட சொல்ல, ஏன் சொல்ல மாட்ற? ஆமாம்ல, உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி சொல்கிறேன். உன்னை ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிட்டு அவரை ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்கன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த சிக்னல் கான்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 6 months முன்னாடி நீங்கள் அன்றைக்கி அப்படியே அழகாக ஒரு சுடிதார் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஷால்லாம் போடல, வெறும் சுடிதார் அண்ட் ஒரு லெக்கின் போட்டிருக்கீங்க. சைடில் ஒரு பேக்கு. உங்கள் ஃப்ரெண்டு ஜோவும் உங்கள் கூட தான் வரா. 2 பேருமே வந்துட்டு அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் பக்கத்தில் ஒரு கஃபே ஷாப், அங்கே போகிறீங்க. போகும்போதே உங்கள் 2 பேர் மூஞ்சிலையும் சந்தோஷமே இல்லை. உங்கள் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்டம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டாக அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. 2 பேரும் செம்மகானில் போயிட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் ஃபோன் வேறு ரிங் ஆகிட்டே இருக்குது. வேறு யாரும் இல்லை, உங்கள் தாய் குலம் தான். நீங்கள் ஜோ, இந்த ஃபோன் எடுத்து பேசி தொல்லடி, சும்மா டென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா என்னடி கத்துற? பின்ன என்னடி, பேசி தொலை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கிட்ட கொடுக்குறீங்க. அவள் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ ஆண்டி, அவட்ட ஃபோனை கொடுறி. சரி, அத்தாளுங்க பொண்ணுங்க மரியாதையே தெரியாதுப்பா. இந்தாடி உங்கள் அம்மா வந்துட்டு தான் பேசுவாங்களாம். ஐயோம்மா, என்னம்மா அத்தான் போ சொன்னால் வந்துட்டால. எங்க பாரு, ஓவராக கத்துற வேலை வச்சுக்காத. உனக்கு பொண்ணு பார்க்க தானே அனுப்பி வச்சுருக்கேன். மாப்பிள்ளை தனியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்குறதில்ல, கஃபேவா அங்கே வந்துட்டேன். ஏதோ ஒன்று, மாப்பிள்ளை யுஎஸ் பையன், நல்ல குடும்பம், யுஎஸ் மாப்பிள்ளை, செம்ம செட்டில்டு. மூட்டு போயிட்டு அங்கே போய் உன்னோட வாயெல்லாம் காட்டிகிட்டு இருக்காத. ஒழுங்காக அடக்க ஒடுக்கமாக நல்ல பொண்ணாக தன்மையாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிடிச்சதா பிடிக்கலையான்னு பற்றி பேசிக்கலாம். சரியா? அமைதியாக போய் பார்த்துட்டு வா. பார்த்து தொலைக்கிறேன் வை. உன் நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன் வயனே அம்மா அப்படின்னு பேச சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போது மாப்பிள்ளை பார்க்க போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு டேபிள் நம்பர் 5 அங்கே தான் மாப்பிள்ளை வரேன்னு சொல்லியிருப்பான் போல்.
அது ஒரு கஃபே ஷாப் மாதிரி தான் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே போய்ட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. டேபிள் நம்பர் 5ல் நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. 6ல் வந்துட்டு ஒரு 2-3 டேபிள்ஸ் தள்ளி, அதாவது 6ல் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 டேபிள்ஸ் தள்ளி ஒரு 11 இல்லை 12 அந்த மாதிரி ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தனியாக உட்காண்ட்ருக்கா. பிகாஸ் மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல தனியாக தான் பொண்ணு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டை துணைக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க. அப்படியே ஓரமாக உட்காந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் செம்ம காண்டில் உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை. இப்போ தான் காலேஜ் போகிறோம், அதுக்குள்ளே என்ன கல்யாணம், யூஎஸ் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டா போதுமே, பொண்ணை தூக்கி கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம காண்டு. அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஜோவை பார்க்குறீங்க. அவள் சூர்யாட்ட பேசிகிட்டு இருக்கா போல் ஃபோனில். ஸோ அவள் கண்டுக்காத நேரமாக பார்த்துட்டு பேசாமல் எஸ்கேப் ஆகிடலாம், அந்த ஆளுக்கு இன்றைக்கி தான் ஃப்ளைட்டு, இப்போ விட்டுட்டானா ஃப்ளைட்டு போய்டுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்காமலே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வந்த மாப்பிள்ளை அவர் வந்து இன்றைக்கி யூஎஸ் போகிறாரு. ஃப்ளைட்டுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்றது அவரோட மீட்டு. இன்றைக்கி அவர் இப்போ வந்துட்டு நீங்கள் இல்லைன்னா டைம் ஆகிடும் இல்லையா. ஸோ ஃப்ளைட்டுக்கு தான் போவான் கரெக்டாக, நமக்காக ஃப்ளைட்டெல்லாம் விட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் பேசாமல் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் ஓடுறீங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுப்பா. ஏன்னா சீக்ரெட்டாக ஸ்பை வேலை பார்ப்பா அவள், அந்த மாதிரி கேரக்டரு. ஸோ அதனால் நீங்கள் அவள் சூர்யாக்கிட்ட பேசுகிற நேரமாக பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த கஃபேயை விட்டு வேகமாக வெளியே வந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ எங்கே போகிறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி அந்த கஃபேல அப்படியே வெளியே வர சொல்ல நீங்கள் அப்படியே வரீங்க. ஒரு மாதிரி நடந்துட்டு சீக்கிரமாக எங்கேயாவது தப்பிச்சிடணும், அந்த மாப்பிள்ளை கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ட்டு. பிகாஸ் மாப்பிள்ளையை உங்களுக்கு தெரியாது, ஆனால் மாப்பிள்ளைக்கு நீங்கள் தெரியும். ஏன்னா அவங்க ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு நீங்கள் யாருன்னு நல்லாவே தெரியும். அதனால் அவன் கண்ணில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே எங்கே போகுது தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருப்பீங்க. ஸோ கரெக்டாக அதே சிக்னல், அதே ரெட் லைட் சிக்னல் போட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போக சொல்ல எதிர்க்க அதே மாதிரி எல்லாருமே சிக்னலை க்ராஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெட் சிக்னல் போட்டால் எங்கே பேசஞ்சர்ஸ் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு இது போடுவாங்கள்ல, அந்த சிக்னல் ஆன் ஆகிடும். ஸோ அந்த ரோடே ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குது. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, 4 சைட் ரோடு. ஸோ நீங்கள் கஃபே ஷாப்புக்கு வெளியே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ சிக்னல் எப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சிக்னல் ரோட்டில் தான் வந்துட்டு தேயாங் நின்றுட்டுருக்காரு பைக்கில். ஸோ அங்கே சிக்னல் இருக்குது, நீங்கள் அந்த கிராஸ் வாக் கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பீப்புள்ஸ் எல்லாருமே அந்தாண்ட பக்கம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. வின்டர் சீசன், பனி லேசாக பொழிய ஆரம்பிக்குது, காற்று வந்து லேசாக அடிக்குது, சுற்றி வந்துட்டு மரமாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த பிளேஸில் கார்டனிங் பண்ணுற ஒரு வீடெலாம் இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி நிறைய செடி அந்த மாதிரிலாம் இருக்குது. ரோட்டில் அங்கங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே இருக்குது. நிறைய குடும்பங்கள் குழந்தைங்களோட அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அங்கே சவுண்டே ஒரு மாதிரி, எல்லாருமே அந்த டிராஃபிக்கில் பிஸியாக டிராஃபிக் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சில்லுன்னு வர அந்த காற்றுல நிறைய பேர் அவங்களோட கையை வச்சு அவங்க ஷோல்டர் அப்படியே தட்டிகிட்ருக்காங்க. பைக்கில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குட்டி குழந்த, அவங்க 3 பேரும் பேசி சிரிக்கிறாங்க. இன்னொரு பைக்கில் 2 லவ்வர்ஸ், அவங்க அப்படியே அந்த சிக்னலில் கொஞ்சிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேயாங் அந்த சிக்னலில் அந்த டிராஃபிக்கு நடுவில் அழகாக அப்படியே ஒரு மாதிரி வழக்கம் போல் ஸ்டைலாக அந்த பைக் அப்படியே காலால் பேலன்ஸ் பண்ணிட்டு பைக்கோட இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அவரோட பாக்கெட்டில் இருந்த ஃபோன் எடுத்து அப்படியே அதில் இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரோட அந்த லாங்கான ஹேர் அந்த காற்றுல அப்படியே நழுவும் போது அவரோட அந்த லாங்கான கையில் அப்படியே அதை எடுத்து ஒரு மாதிரி ஸ்டைலாக அந்த முடியை விளக்கிட்டுருக்காரு. அழகாக அந்த மெசேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவரோட உதட்டில் ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு மாதிரி அவரோட கண்ணில் ஒரு ஃப்ளாஷ். அப்படியே நீங்கள் அந்த மனுஷனை அட்மையர் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி இருக்க அந்த உலகமே அப்படியே நின்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. சட்டு நீங்கள் அந்த 45 minutes கவுண்ட் டவுன் அது ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு நிமிஷம் அப்படி அந்த ஒரு செகண்ட் 45, 44 ஆகும்போது
டிக்குன்னு ஒரு சவுண்டு. 44 43 ஆகும்போது இன்னொரு சவுண்டு. எல்லாரோட கண்களுமே அந்த சிக்னலில் இருக்குது. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை அழகாக அந்த நொடிகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே தேயாங்க அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி போய் பார்த்துட்ருக்கீங்க அந்த மனுஷனை. கரெக்டாக 45 minutes ஆஃப்டர் சிக்னல் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் எல்லாருமே அந்த சிக்னலில் இருந்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நீங்கள் உங்களை க்ராஸ் பண்ணுற அந்த தேயாங்க பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக பைக்கை ஸ்லோவாக ஓட்டிட்டு நீங்கள் எந்த கேஃபேலேருந்து வெளியே வந்தீங்களோ அதே கேஃபேவோட வாசலில் பார்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கேஷுவலாக பார்க் பண்ணிட்டு அந்த கெஃபேக்குள்ளே அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ நீங்களுமே டக்குன்னு மாப்பிள்ளையாது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த கெஃபேக்கு ஓடுறீங்க திரும்பி. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ்க்கு போகிறீங்க. அங்கே ரிசப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டி தேங்க போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அப்படியே வேகமாக பூசில் எதிர்க்க ஒரு வெயிட்ரஸ் வந்திருப்பாங்க, சர்வ் பண்ணுறவங்க. கையில் ஏதோ மில்க் ஷேக் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். நீங்கள் தான் தேயாங்க பார்த்துக்கிட்டே அப்படியே வேகமாக வந்து அந்த சர்வை மேலே இடிச்சிட்டிங்க. ஸோ தேயாங்க அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் விழுந்த சத்தம் கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் குடுகுடுன்னு அங்கேருந்து வந்துட்டு, என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மேம், பார்க்கல, தெரியாமல் ஊற்றிட்டேன் மேம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. பக்கத்தில் ரிசப்ஷன் தான், அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அவங்களும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் அவங்க 2 பேரையுமே கண்டுக்கல. நீங்கள் தேயாங்க தான் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்கள் காலுக்கு கீழே உட்காந்து அங்கே கீழே கொட்டியிருக்க அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. நீங்களும் பொறுமையாக அப்படியே கீழே உட்காந்து அந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கலை, அவரையே மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வெயிட்ரஸும் அந்த கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகே சார், நான் பார்த்துக்குறேன். இட்ஸ் ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. சுற்றி இருக்க அந்த எல்லாருமே, அந்த கெஃபேல இருக்க எல்லாருமே டக்குன்னு ஒரு இன்சிடெண்ட் அங்கே எதாவது நடந்தால் அப்படியே பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பட் உங்களுக்கு கண்ணுக்கோ காதுக்கோ எதுவுமே கேட்கல. தேயாங் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக தெரியுது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கா இன்னமும். அந்த கேட்ரிங் பொண்ணுமே வந்துட்டு உங்ககிட்ட சாரி மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே தான் க்ளீன் பண்ணிருக்காங்க. பட் நீங்கள் தேயாங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அவரே அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோதான். அவர் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு உங்களை ஒரு லுக்கு பார்க்குறாரு, கண்ணை நிமிந்து. நீங்கள் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அவரோட கண்கள் அப்படியே ஐ டு ஐ பார்க்குறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஓகே தானே? அச்சோ, ட்ரெஸ் எல்லாம் மில்க் ஷேக் ஆகிடுச்சு. ஓ காட், சாரிங்க, என் கஃபேல இப்படி நடந்துடுச்சு, ஸோ சாரி. சார் மன்னிச்சிடுங்க சார். இட்ஸ் ஓகே ரீனா, நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தென் அந்த கேட்ரிங் பொண்ணு எல்லாரையுமே அனுப்பிவிட்டாரு. இங்கே கஸ்டமர்ஸும் அப்படியே திரும்பி அவங்க மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அவள் பார்த்துட்டா அப்படியே வந்துட்டு, ஓயன் என்னடி ஆச்சு உன் சுடிதான் இருக்குது? ஐயோ புது சுடி, உங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோதான் பிச்சிருவாங்க உன்னை. கடவுளே போச்சா, என்னடி கண்ணை எங்கே வச்சுட்டு பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகுலேயே அவள் அப்படியே அடிக்கிறா. அந்த கரையை அப்படியே துடைக்கிறதுக்காக ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறான். நீங்கள் ஸ்டில் தேயாங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி மஸ்மரைஸாக. இந்த உலகத்துலேயே நீங்கள் இல்லை. தேயாங்க அப்படியே பொறுமையாக 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து அவரோட கர்ச்சீஃப் எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அந்த மனுஷன் அப்படியே முன்னாடி வந்துட்டு உங்களோட செஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் நெக்கிட்ட அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு அந்த கிளாஸ்லாம் கொட்டியிருக்கும், அந்த ஜூஸ் எல்லாமே. அதை வந்துட்டு அப்படியே அவர் பார்க்குறாரு. சாக்லேட்னால டார்க் சாக்லேட் கலரில் இருக்குது. அது அப்படியே அவர் துடைக்கலான்னு வராரு. டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சரி லேடிஸ் நம்ம இப்படிலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கர்ச்சீஃப் க்ளீன் பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அப்படியே வைக்கிறாரு. அவரோட கை உங்கள் கையில் ப்ரஷ் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட் உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் அடித்த மாதிரி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே உங்களுக்கு தொடச்சி விட்டுட்ருக்கா. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க. இல்லடி நான் ஓகே தான், ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான். அவள் ஓகே தான், ஆனால் அவள் ட்ரெஸ் ஓகே இல்லையே. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிச்சிருவாங்க சார். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? நான் மாப்பிள்ளை வேற வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இங்கே புலம்பிகிட்ருக்கா. இங்கே தெரியும். ஓ பொண்ணு பார்க்க வராங்களா? அச்சோ இந்த ட்ரெஸ்ஸோடு போனால் ப்ராப்ளம் ஆகிடும். இட்ஸ் ஓகே. என்கிட்ட வேறு ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் தரேன், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, என் கூட வாங்க. என்ன ட்ரெஸ் சார்? வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே கூப்பிட்றாரு. நீங்கள் அவரை தான் பேன் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் கையை பிடிச்சி இவ ஒருத்தி என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறா. அங்கே போனால் உள்ளே ஏதோ வந்துட்டு பூஜை ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேடியோட பிக்கு, தேயாங்கோட அம்மா போல். அவங்க பிக்கு கீழே ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதோ ட்ரெஸ் பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து தேவங்க அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க இது சாரி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவங்க என் அம்மா. அவங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்களோட பர்த்டே. இன்றைக்கி காலையில் தான் இந்த சாரியை நான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வச்சேன். பட் இதோட தலையெழுத்தாக நான் தெரியல, இது உங்கள்கிட்ட தான் போகணுன்னு இருக்குது. மேபி அம்மா இதை உங்களுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க போல். இதை வியர் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களுக்கு அந்த சாரியை கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்டில் அந்த மனுஷனையே பார்த்துட்ருக்கீங்க, அந்த சாரியை கூட வாங்க மாட்டீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு வந்துட்டு அந்த சாரீ அப்படியே உங்கள் கையிலேருந்து வாங்கி, அவரோட கையிலேருந்து ஆக்சுவலாக வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறா. நீங்கள் அப்படியே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க எங்கே சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு. அவர் அப்படியே அவரோட கேபின் காட்டுறாரு. லைக் அங்கே உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி மிரர் இது தான், பட் ஆனால் ஒரு பிளர் மிரர் மாதிரி இருக்கும்ல, உள்ளேருந்து பார்க்க முடியாது அந்தளவுக்கு, அந்த மாதிரி ஒரு கேபின். ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் போயிட்டு அந்த சாரீ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸ்டில் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ அடிச்சுட்டு போவேன் அப்படி இருக்கும், பேய் அடித்தா அதே மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா. அவளுக்கும் சரியாக கட்ட தெரியாது, உங்களுக்கும் சரியாக கட்ட வராது. சரி ஏதோ ஒன்றுன்னு கட்டி விட்டுட்டா. பட் ஆனால் கொஞ்சம் அங்கங்கே ப்ளீட்ஸ் எல்லாம் நகர்ந்துருக்கு போல். ஸோ ஒரு வழியாக நீங்கள் கட்டிட்டு வெளியே வர வரைக்குமே இங்கே தேவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுற இருந்திருப்பார். மேபி யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா, அவரை நினச்சிட்டு கூட ஸ்டாஃப்ஸ் போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே நின்றுருப்பார். ஸோ ஒரு வழியாக நீங்கள் கட்டிட்டு வெளியே வந்தோடனே அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னங்க ப்ளீட்டு சரியாக இருக்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு கீழே உட்காந்து உங்களோட அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்ருக்காரு. எங்கள் உங்கள் ஃப்ரெண்டு என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. மாப்பிள்ளை வர டைம் வேறு ஆயிடுச்சு போல். ஒரு மாதிரி வாசல் தேயாங் அப்படின்னு பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே தேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்கள் ப்ளீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு உங்கள் ஹிப் கிட்ட சாரீ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு போல். அவரால் அதை தொடலாம் முடியாது. ஸோ அதனால் அந்த மனுஷன் சைகையில் உங்ககிட்ட சொல்கிறாரு. பட் உங்களுக்கு தேயாங் தான் இப்போ கண்ணுக்கு தெரிறாரு, வேறு எதுவுமே தெரில. நீங்கள் அப்படியே பேன் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தெரியுது. இது 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 கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னை குத்த ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் தேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவர் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே உங்களுக்கு லேசாக அந்த பின்னை கை படாமல் குத்துவார். ஒரு மாதிரி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபாக அப்படியே குத்தி விடுறாரு. ஸோ ஆஃப்டர் தட்டிங்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அப்படியே அந்த மனுஷன் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உண்மையாகவே இந்த ஸ்டாரி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பார்த்துட்ருக்க சொல்ல டக்குன்னு அவருக்கு ஃபோன் வந்திருக்கும். அப்படியே அந்த ஃபோனை பேசிட்டு அந்த மனுஷன் சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கெஃபேலேருந்து அப்படியே கிளம்பிட்டார், அவரோட கெஃபே போல். ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டு பாய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சொல்கிறா. ஸோ நீங்கள் போகிற தேயாங்கே பார்க்குறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அவனை விடு மாப்பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த 5 அந்த நம்பருக்கு போகிறா. அந்த டேபிள் ஆல்ரெடி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டர் சொல்கிறாங்க. இங்கே அவளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அன்றைக்கி அப்படியே நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா உங்களுக்கு மந்திரிக்காத குறை, வேப்பிலை அடித்து மந்திரிக்கல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தொடப்பக்கட்டை அடித்து மந்திரிச்சிருப்பாங்க. திட்டுன்ட்டு. பட் ஸ்டில் உங்கள் காதில் எதுவுமே விழலை.
நீங்கள் தேவங்க பார்த்த அந்த சிக்னல் அந்த கெஃபேல நடந்தது, அவங்க கொடுத்த saree தான் நீங்கள் வேர் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ளூ கலர் saree 6 மாதத்துக்கு அப்புறம் சிக்னல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த சாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டு உட்காண்ட்ருந்துருப்பீங்க. உங்கள் அம்மா செம்ம திட்டி இருந்திருப்பாங்க, போய் தொலை அப்படின்ட்டு. அந்த மாப்பிள்ளையும் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், பஞ்சுவாலிட்டியே இல்லை அப்படி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ இதுதான் 6 months முன்னாடி நடந்திருக்கும். அதை நீங்கள் தெய்யாங்கிட்ட சொன்னோன்னே அந்த மனுஷன், அடி பாவே இப்படி ஆடனை பார்த்த, ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படி உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்காது தான். உன்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நான் உங்கள் கடைக்கு வந்த ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு மனதாபிமானத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நான் தானே உன்னை சைட் அடித்தேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜோட ஸ்டார்டிங் அப்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 3 month 4 month படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்தேன். அந்த டைமில் நான் ஸ்கூலில் இருந்த அந்த குட்டி பொண்ணு மாதிரி இருந்திருப்பேன். காலேஜ் போக போக பொண்ணுங்க மாறிடுவாங்க, அதனால் உனக்கு என்ன அடையாளமே தெரியாமல் போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் உன் மேலே காதல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை தான் லவ் பண்ணேன். எவ்வளோ நாள் லவ் பண்ணேன் தெரியுமா? ஒன் சைடாக. கடைசியாக பார்த்தியா, நான் தான் உன் பொண்டாட்டி ஆகணும்னு தலையில் எழுதியிருக்கு போல். கடவுள் என்ன முடிவு பண்ணுறானே தெரில. அன்றைக்கி என் கடைக்கு வந்த ஒரு பொண்ணு எனக்கு என் கட்டல் வரைக்கும் வந்திருக்கா. ஏதோ ஒன்று, எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமே, எனக்கு அவ்வளோதான் பிடிக்கும். ஆடி பொண்டாட்டி அடுத்த ரவுண்டு போகலாம். தேவம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவம் டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க, ஹாப்பி என்டிங். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். ஹாப்பியான லவ் ஸ்டோரி தான். ஸோ ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சிருங்கோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு யாருக்கு ஏதாவது போடலான்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இல்லை டைட்டில் இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய் ஆர் சடங்கே அம்மி.